நான் ரொம்ப அதை வந்து வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். காந்தியும் அம்பேத்கரும் தலித்துகளுக்காக போராடவில்லை. தமிழ் சினிமாவில் சாதிய படங்கள் அதிகரிப்பதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து இயக்குனர் செல்வமணி பேட்டி அளித்துள்ளார். யார் தான் இப்போ ஆளப்பட்ட ஜாதின்னே தெரியலைங்க. எல்லாரும் ஆண்ட ஜாதின்னா ஆளப்பட்ட ஜாதி யாருன்னு தெரியல. அதனால் பழம்பெருமை பேசுகிறதால எந்த விதமான லாபமும் இல்லை. நீங்கள் வந்து ஜாதி பேசி மதம் பேசி பிரிஞ்சு எல்லாரும் பிரித்து இந்த நாட்டை நாசமாக்கும்போது உங்களை எல்லாரும் கேட்குறது பக்கத்தில் இருக்கிற அந்த சீனாவை பாருங்கள். நம்ம நாடு வந்து சுதந்திரம் அடையும் போது அடிமைகளாக சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நாடு இன்றைக்கி உலகத்துக்கே சோறு போடுறது மட்டும் இல்லை, வலிமையை கொடுக்குற நாடு, உலகத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நாடாக மாறி இருக்குது. அவங்களும் வந்து நம்மளை விட அதிகமான ஜனத்தொகை உள்ளவங்க தான். அந்த ஜனத்தொகைங்கிறது வந்து ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு பாரம் இல்லை. ஜனத்தொகை என்பது ஒரு பலமான விஷயம் என்பதை உலக நாடுகளுக்கு உணர்த்தி இன்றைக்கி சீனா வந்து உலக நாட்டில் நம்பர் 1 இருக்குது. இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான். இந்த இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் சக்தியை ஜாதியால் மதத்தால் பிரித்து இந்த நாட்டை தயவு செய்து பாழடிக்காதீங்க. நீங்கள் ஆளணுங்கிறதுக்காக எங்களை பிரித்து நாசம் பண்ணாதீங்க. எங்களை எல்லாரும் வந்து சகோதரர்களாக வாழ வைங்க. அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம். எங்களை ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் பிரிக்காதீங்க. நாங்கள் மனிதர்களாக வாழ விரும்பணும். சர்வ சுதந்திரமான சர்வ சமமான அனைவரும் சமமான, இங்கே யாரும் உயர்ந்தவனும் இல்லை யாரும் தாழ்ந்தவனும் இல்லை, அனைவரும் சமமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்புவோம். அதுக்கு எங்களுக்கு வழிவிடுங்க. அதுதான் தப்பாக நீங்கள் சொல்கிறீங்க. இது மாதிரி நீங்களே பத்திரிகையாளர் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து நினைக்கும் போது நான் ரொம்ப அதை வந்து வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். காந்தியும் அம்பேத்கரும் தலித்துகளுக்காக போராடவில்லை, இந்தியர்களுக்காக போராடினாங்க. அதில் தலித்துகள் வந்து ஒரு பகுதி, மற்ற மக்கள் ஒரு பகுதி தவிர இந்த மக்களுக்காக போராட்டங்கிறது வந்து அவர்களுடைய முழுமையான போராட்டம் இல்லை. பாதிக்கப்பட்டவங்க ஒடுக்கப்படும் போது அவங்களுக்கான போராட்டமாக தான் இருந்தது தவிர ஒரு சமூகத்துக்காக இவங்க 2 பேரும் போராடல. இவங்க இந்திய மக்களுக்காக போராட. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.